வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்க்கலாம். நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் நமக்கு நார்மலாக கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா சும்மா சிம்பிளாக தான் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்ன பார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 4A. அதுமாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ஆர்டிக்கிள் என்னென்னு கேட்பாங்க. ஆர்டிக்கிள் 51A எல்லாம் சிம்பிளாக உள்ளது. அதுமாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா USSR ரஷ்யா. ஸோ இதை நான் எப்போவுமே எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுருப்பேன்னா ஆருக்கு ஆர் வராது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் ரஷ்யா. அதுமாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வந்துச்சுன்னா US. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து டிரைவ் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா US. அதுமாதிரி இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி அதுக்கடுத்து கொஷின்ஸ் கேட்பாங்க. நார்மலாக 11. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்குள்ளே இருக்க எல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. அதுமாதிரி இப்போ எஸ்எஸ்சிலே அதே மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு. அதுமாதிரி இப்போ ரீசெண்டாக RRB JEE நடந்துச்சுல்ல, அதுலேயுமே வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்க ஆரம்பிக்காங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் உள்ள சப் கிளாஸஸ் வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப் கிளாஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும், இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுமாதிரி இப்போ நீங்கள் நியூவாக தான் படிக்கிங்கன்னா நீங்களும் இதை படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். என்ன ஆர்டிக்கிளில் இருக்குன்னா ஆர்டிக்கிள் 51A. ஸோ ஆர்டிக்கிள் 51Aவா இப்போ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒன்றா பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51Aல சப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா to abide by the constitution and respect its ideal and institutions, the national flag and the national anthem. To abide by to follow, அதாவது கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணும். அதுமாதிரி அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுமாதிரி நேஷ்னல் ஃப்ளாக் நேஷ்னல் ஆந்தம்க்கு எல்லாமே நம்ம நார்மலாக ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை வந்து இப்போ ஒரு நேஷ்னல் ஆந்தம் பாடுறோன்னா நம்ம ஒரு பொசிஷனில் நின்று பாடணும், அது மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுமாதிரி அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா to cherish and follow the noble ideals which inspired our national struggle for freedom. அதாவது செகண்ட் பாயிண்ட் வேறு ஒன்றும் இல்லை, நேஷ்னல் ஃப்ரீடம்காக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்கள பற்றியே யோசிக்கணும், அவங்கள வந்து ஒரு போற்றணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது தான் செகண்ட் பாயிண்ட். சிம்பிளாக உள்ளது தான். ஐ டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சோவரனிட்டி, யூனிட்டி அண்டு இன்டெகிரிட்டி. சோவரனிட்டின்னா வேறு ஒன்றும் இல்லை, இறையாண்மை. ஸோ நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு இறையாண்மை இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுமாதிரி நம்ம வந்து ஒரு யூனிட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி சிம்பிளாக உள்ளது தான் அடுத்து மூணாவது பாயிண்ட்டு. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் ஒன் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. நம்ம கண்ட்ரி வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணணும், ப்ளஸ் நம்ம வந்து ஒரு நேஷ்னல் சர்வீஸ், ஏதாவது நேஷனுக்காண்டி ஏதாவது சர்வீஸ் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணதுக்கு ரெடியாக இருக்கணும். இதுதான் வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் டிங்கிற பாயிண்ட். அதுமாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஈங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் ஹார்மோனி and spirit of common brotherhood amongst all the people of India, transcending religious, linguistic and regional or sectional diversities, to renounce practices derogatory to the dignity of women. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயிண்ட் ஈயில் வந்து நம்ம வந்து ஹார்மோனினா என்னது, பீஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அதுமாதிரி நமக்கு வந்து பிரதர்ஹுட், அதாவது நமக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு பிரதர்ஹுட்டாக ஒரு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த மாதிரி ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் பேஸில் நம்மளே டிவைட் ஆகி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெரகேட்ரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமனுக்கு வந்து டிஃபேம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது, அவங்களோட டிக்னிட்டியை வந்து டிஃபேம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா பாயிண்ட் இ. அடுத்து பாயிண்ட் எஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் காம்போசிட் கல்ச்சர். ஸோ காம்போசிட் கல்ச்சர் நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கும், அதோட ரிச் ஹெரிட்டேஜ் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் வந்து பாயிண்ட் எஃப். அடுத்து வந்து டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட். அடுத்து ஜிங்கிற பாயிண்ட் பாருங்கள், டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னா என்விரான்மெண்ட் பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மாதிரி லிவிங் க்ரியேச்சர்ஸுக்குமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட். இதான் வந்து பாயிண்ட் ஜி. அதுமாதிரி பாயிண்ட் ஹச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம், இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா பாயிண்ட் ஹச்.
அதுமாதிரி பாயிண்ட் ஐயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டு சேஃப்கார்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்ஜூர் நான் வயலன்ஸ். அப்ஜூர்னா டினோன்ஸ், அதாவது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணுங்கள், அதுமாதிரி வயலன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, அதில் வந்து வெளியில் வந்துங்க, அது மாதிரி மீனிங் இதில். டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன், அட் ஜே பாயிண்ட் பாருங்கள், டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் and collective activity so that the nation constantly rises to the higher level of endeavor and achievement. So strive towards excellence in all spheres of individualsனா all spheres of lifeனா எல்லா விதத்துலையுமே, ஒரு ஃபிசிக்கலாக, ஒரு மென்டலாக, ஒரு இன்டலெக்சுவலாக, எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு நம்ம எக்ஸலண்ட்டாக வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் தான் வந்து ஜேங்கிற பாயிண்ட். ஸோ தட் நேஷன் வந்து மொத்தமாக எல்லா ஃபீல்ட்லேயுமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பாயிண்ட் கே வந்து பார்த்திங்கன்னா, டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த சில்ட்ரனுக்கு வந்து என்ன பண்ணால் எஜுகேஷன்ஸுக்கு வந்து கொடுக்கணும் 14 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன பாயிண்ட் வந்து கே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஒரு ஷார்ட்டாக ஏதாவது ஒரு ட்ரிக் மாதிரி நம்ம வச்சு ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுருந்தோன்னா நமக்கு இதை மறுபடியும் வந்துட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ நம்ம இதை எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்துருந்தோம், நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் அதை இது பண்ணணும், அதுமாதிரி கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது சிம்பிளாக வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவோம்னா நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றுவாங்க. நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றுறப்ப நம்ம நேஷ்னல் ஆந்தம் பாடுவோம். இதுதான் சின்ன பிள்ளையில் தான் நம்ம சில்ட்ரனாக இருக்கப்போ இதான் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏல இருக்கப்போ சில்ட்ரனாக இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம்லாம் பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுமாதிரி நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம்லாம் பாடினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நார்மலாக என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த காந்திஜி இவங்களை பற்றி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூலில் போய் நம்ம இப்போ நேஷ்னல் ஃப்ளாக் நேஷ்னல் ஆந்தம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம்காண்டி என்ன ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்களோ அதை வச்சு சொல்கிறோம். அதுதான் வந்து என்னென்னா பி. ஸோ பி வச்சு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சி வந்து பார்த்திங்கன்னா சோவரனிட்டி அண்ட் யூனிட்டி இன்டெகிரிட்டி இந்த வேர்டு. இப்போ இதில் வந்து என்னென்னா 3 T இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பாடிட்டு இருக்கப்போ என்ன ஆகும்னா அதுக்கடுத்து 3 Tன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3ன்னு வந்துச்சுனாலே சின்னு வந்துச்சுனாலே 3 T இருக்கணும். சோவரனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ இந்த மாதிரி 3 T இருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ அந்த ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் டீ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 3 T. அதுமாதிரி டீ முடிஞ்சா இப்போ மறுபடியும் அதுக்கடுத்து அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டின்னு வந்துச்சுன்னா டிங்கிறதுக்கு டிஃபெண்ட். ஸோ அந்த டிடியை வச்சு நம்ம வச்சுக்கலாம். டிங்கிறதுக்கு ஆப்ஷன் அப்படியே டிஃபெண்ட், அதாவது நம்ம வந்து கண்ட்ரி வந்து டிஃபெண்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு நேஷனுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம கண்ட்ரி வந்து டிஃபெண்ட் பண்ணணும், அதான் டிடி. அதுக்கப்புறம் இ வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா ஈக்கு அப்புறம் வந்து வந்துச்சுன்னா நம்ம ஸ்மைல் பண்ணுறோம் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. எப்போவுமே அப்படின்னாலே நம்ம டீத்தெல்லாம் வெளியில் காட்டி ஸ்மைல் பண்ணுறோம் அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கோங்க. ஸ்மைல் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஹார்மோனி ஒரு பீஸை வந்து எல்லாத்துலேயும் இது பண்ணுறோம். அதுமாதிரி நம்ம வந்து ஒரு பிரதர்ஹுட்டாக நம்ம வந்து ஒரு சகோதரத்துவமாக வந்து எல்லாருமே இருக்கணும், நல்லா ஸ்மைல் பண்ணி ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈனாலே நமக்கு அந்த ஸ்மைல் வந்துடணும். ஸ்மைல் வந்துச்சுனாலே இந்த பிரதர்ஹுட்டாக இருக்கும். அதுமாதிரி ரிலீஜன் அண்ட் லிங்குவிஸ்டிக் பேசிஸில் நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடாது. அதுமாதிரி உமன்ஸோட டிக்னிட்டியை வந்து நம்ம டிஃபேம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு புகழ்ந்து சொல்கிறாப்புல தான் இருக்கணும். அவங்கள வந்து ஒரு டிஃபேம் பண்ணுற மாதிரி டெரகேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே இந்த பாயிண்ட் ஈல உள்ளது. ஸோ இப்போ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பிரதர்ஹுட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், மொத்தமாக அந்த பிரதர்ஹுட்டெல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும், ஒரு கல்ச்சர் ஃபார்ம் ஆரம்பிச்சோம். ஸோ அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. ஸோ பிரதர்ஹுட்லேருந்து அடுத்து எஃப்ங்கிறப்ப பிரதர்ஹுட்லேருந்து என்ன ஆகுதுன்னா நம்ம குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம், அப்போ ஒரு கல்ச்சர் ஆயிரும். ஸோ நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹெரிட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து நம்ம போற்றி பாதுகாக்கிற மாதிரி பண்ணணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும், அந்த இப்போ தமிழ் கல்ச்சர் நமக்கு இருக்கணும். அதுமாதிரி ஒவ்வொரு கல்ச்சர் இருந்துச்சுன்னா அந்த கல்ச்சரையுமே வந்து நம்ம போற்றி அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதான் பாயிண்ட் எஃப். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவோம், கல்ச்சர்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக நம்ம கல்ச்சரை ஃபார்ம் பண்ணி நம்ம அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், நம்ம இப்போ ஓரளவுக்கு குரூப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை வச்சு வந்துடணும். அதான் என்னதுன்னா பாயிண்ட் ஜி. ஃபஸ்ட்டு நம்ம பிரதர்ஹுட் ஆகிறோம், பிரதர்ஹுட்லேருந்து குரூப் ஆனாலும் ஒரு கல்ச்சராக மாறிடும், அதுதான் வந்து எஃப், ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர். அதுக்கப்புறம் அந்த கல்ச்சர் இப்போ நம்ம வந்து ஒரு குரூப் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டுக்கு போயிடணும், அதான் வந்து பாயிண்ட் ஜி. ஸோ என்விரான்மெண்ட்டு, வைல்ட் லைஃப், லேக்ஸ், ரிவர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் பாயிண்ட் ஜி. ஸோ இதெல்லாம் இப்போ என்விரான்மெண்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்விரான்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம வந்து சயின்டிஃபிக்காக அதுக்கடுத்து இதாகிறோம், அதுதான் வந்து ஹச். ஸோ இப்போ என்விரான்மெண்ட் முடிஞ்சு அடுத்து ஹச்சில் வந்து சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் இதெல்லாம் வந்துட்டு ஹச்சில் வந்துடும்.
அதுமாதிரி ஹச் வரைக்கும் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஐன்னு வந்துச்சுன்னா நான் எப்போவுமே வந்துட்டு இந்த மூவியில் ஞாபகம் வச்சுருப்பேன். மூவியில் வந்து அந்த விக்ரமோட ஃபேஸ்லாம் நம்ம ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி வர்றப்பெல்லாம் விக்ரமோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடிலாம் சுற்றி தீ எறிகிற மாதிரி இருக்கும், வண்டியில் அங்கே நெருப்பு பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூவியில் அந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சு தீயெல்லாம் எரிஞ்சு பக்கத்தில் வெஹிக்கிள்ஸ்லாம் ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி வரும் அந்த மூவி ட்ரைலரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சேஃப்கார்ட் பண்ணி தான் வச்சுக்கணும். அந்த மாதிரி எரிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மூவியில் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருப்பேன். ஸோ அடுத்தது வந்துட்டு மூவி பார்க்க நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பாக போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இம்ப்ரூவ் இன் ஆல் ஸ்பேஸ். அடுத்து வந்துட்டு நம்ம குரூப்பாக போய் மூவி பார்க்கறனால குரூப்பாக எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இம்ப்ரூவ் இன் ஆல் ஸ்பேஸ். அதுமாதிரி கேனுங்கிறப்ப எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன்ஸ்க்கு வந்து 6 to 14 இயர்ஸ்க்கு கம்பல்சரியாக எஜுகேஷன் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டியோட கேவோடு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சா இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஃபஸ்ட்டு 10 இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 10 டியூட்டிஸ் இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு எந்த இதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேருந்து இருக்கும். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வரும். 1976 கொண்டு வந்திருப்பாங்க இது. அதுமாதிரி லாஸ்ட்டாக இந்த டியூட்டி இருக்கா, இந்த எஜுகேஷனுக்குரிய டியூட்டி, அது வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட். நீங்கள் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஓரளவுக்கு இன்டர் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2002. அதேமாதிரி இன்னொரு விஷயம், இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் நிறைய இது கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ரெகுலராக கேட்குறது, மினி கான்ஸ்டியூஷன் எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதே மாதிரி சோசியலிஸ்ட் செக்குலார் அந்த வேர்டெல்லாம் வந்துட்டு சோசியலிஸ்ட் செக்குலார் இன்டெகிரிட்டி இந்த வேர்டெல்லாம் வந்துட்டு எதுலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டிங்கன்னா 46 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இது ரிலேட்டடாக உள்ளது. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி மொத்தம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எவ்வளோன்னா மொத்தமாக 11, இது மறந்துடாதீங்க.